அன்பு உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆறுமுகம் மாசிலாமணி. நமது சேனலுடைய பெயர் ஏஎம்வி மீடியா உங்களை அன்போடு அழைக்கின்றது. இப்போ தான் நீங்கள் முதல் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுடைய பெயர் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பண்ணுறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆலயம் செல்வோம் நிகழ்ச்சியின் மூலமாக இன்று நாம் காணக்கூடிய ஓர் கோயில் அருள்மிகு பாலமுருகர் திருக்கோயில். இந்த கோவில் பெரவலூர் கொளத்தூர் இடையே குமரன் நகர் 3வது குறுக்கு தெருவில் அமைந்துள்ளது. மிகவும் ஒரு சிறப்பான கோயில் இந்த கோவில். ஏனென்றால் இந்த கோயில் கோபுரம் தங்க முலாம் பூசப்பட்டு மிக ஒரு அழகாக நமக்கு காட்சி தருகின்றது. கோபுரத்துக்கு கீழே நுழைவு வாயில் முன்புறம் 2 மரத்தால் ஆன மிக பெரிய கதவுகள் வேலைப்பாடுகளுடன் மிக சிறப்பாக அமைந்துள்ளது. உள்ளே நுழைந்து இடதுபுறமாக சென்றால் அங்கே விநாயகப் பெருமான் அரச மரத்தடியிலும் அதன் பக்கத்திலே நாகர்கள் வரிசையாக அமைய பெற்று நமக்கு தரிசனம் தருகிறார்கள். இவற்றுக்கு எதிரே பார்த்தால் சிவபெருமான் சுத வேலைப்பாடுகளுடன் சிலை வடிவிலே மிக அழகாக கம்பீரமாக அமர்ந்த கோலத்திலே நமக்கு காட்சி தருகின்றார். அதன் அருகே நந்தி முழு உருவ சிலை ஒன்று சுத வேலைப்பாடுகளுடன் மிக அழகாக அமைக்கப்பெற்றுள்ளது. அருள்மிகு செல்வ விநாயகர் தனி சன்னதியில் அமைந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் நர்த்தன விநாயகர் சன்னதியும் அமைந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் நாம் சற்று உள்ளே சென்று பார்த்தோமானால் அங்கே நமக்கு ஆஞ்சநேயர், ஆண்டாள், ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆகியோருடைய தனித்தனி சன்னதிகள் எல்லாம் மிக அழகாக அமைய பெற்றுள்ளது.
முருகப்பெருமான் இங்கே குழந்தை வடிவிலே இருக்கின்ற காரணத்தினால் இந்த கோவிலுக்கு பாலமுருகர் கோவில் என்று பெயர் வந்தது. முருகப்பெருமான் சன்னதியை சுற்றி தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீ அஷ்டபுஜ துர்கை அம்மன், ஸ்ரீ பிரம்மா, பாலமுருகன் சன்னதிக்கு முன்பாக மிக ஒரு அழகாக மயில் வாகனம் ஒன்று அமையப்பெற்றுள்ளது. அதற்கு பக்கத்திலே பலிபீடம், அதற்கும் பக்கத்திலே கொடிமர ஸ்தம்பம் தங்க முலாம் பூசப்பட்டு மிக சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. இந்த பாலமுருகன் சன்னதிக்கு முன்பாக சிகப்பு துண்டுகள் மேல்புறத்திலே சீலிங்கிலே அதிகமாக தொங்கவிடப்பட்டு நமக்கு அழகாக காட்சியளிக்கின்றது. இவையெல்லாம் பக்தர்கள் தன்னுடைய வேண்டுதலுக்காக இங்கே கட்டப்பட்டவை என்று கூறப்படுகிறார்கள். நாம் இந்த படப்பிடிப்பு நடத்திய அன்று பிரதோஷ தினம் ஆதலால் அன்று நந்திகேஸ்வரருக்கு மிக சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்றது. அந்த காட்சிகளையும் படப்பிடிப்பில் நாம் சேர்த்திருக்கின்றோம். இவற்றை காண தவறாதீர்கள். Thank you.
அது மட்டுமல்லாமல் அமுத குஜாலம்பாள் சன்னதி ஒன்றும் அமைந்துள்ளது. ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேதருடன் ஸ்ரீ கல்யாண பாலசுப்ரமணி தனி சன்னதியில் அமைந்துள்ளார். மேலும் இங்கே பைரவருக்கு ஒரு தனி சன்னதி ஒன்று அமைய பெற்றுள்ளது. இது போன்ற பல தெய்வங்கள் எல்லாம் இந்த கோவிலில் அமையப்பெற்ற ஒரு கோவில் ஸ்தலமாகும் இந்த ஸ்தலம். அது மட்டுமல்லாமல் இந்த கோயில் சிறப்பு என்னவென்றால், இங்கே உள்ள கோவிலில் பல விருட்சிக மரங்கள் எல்லாம் இங்கே அமையப்பெற்றுள்ளது. நாகலிங்க மரம், அத்தி மரம், மாமரம், வேப்பமரம், இது போன்று 4-5 மரங்கள் ஒரே கோவிலில் காண்பது மிக மிக அரிது. இந்த கோவிலில் இவைகளை காணலாம். மிகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் இந்த திருக்கோயில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. சென்னைக்கு மிக அருகிலே உள்ள இந்த கோவிலை நாமும் ஒரு முறை சென்று பாலமுருகரை தரிசனம் செய்யலாமே. வாங்க, தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நம்ம சேனல் ஏஎம்வி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.